கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மசால்ஜி இந்த மாதிரியான போஸ்டிங்ஸுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு வர வேண்டிய ஷார்ட் லிஸ்ட் இன்னும் வரலையே, இவ்வளோ மாதங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கீங்க. ரிசல்ட்டு வராமல் போயிடுமோ, ரிசல்ட் இனி வராதோ அப்படிலாம் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அதாவது கண்டிப்பாக அந்த ஷார்ட் லிஸ்ட் 100% ஷியூராக வரும். அதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சம் தெம்பாக இருங்க. ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, ரிசல்ட் வராதோ என்னவோன்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இந்த மாதிரி விரக்தியில் இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த வீடியோவில் 3 விதமான விஷயங்களை பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விஷயம், நம்பர் 1 வந்து நம்மவர்கள் டேரெக்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் அந்த ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கேயே போயிருக்காங்க. அவங்களுடைய ரெடிமேட் ஆன்சர் உங்களுக்கு தெரியும்ல, வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதே விஷயத்தை தான் நேரில் போனாலுமே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க வெளியில் வந்து இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட விசாரித்தப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, வரக்கூடிய வாரம் ஜூன் 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் லிஸ்ட்டு விட்டுருவாங்க. அப்படி இல்லாட்டி எப்படியும் இந்த ஜூன் மந்தில் ஷார்ட் லிஸ்ட்டு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக பேசியிருக்காங்க. இனி வந்து டிலே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை, ஆறுதல் தரக்கூடிய விஷயமா பேசியிருக்காங்க. அது அவங்களுக்கு மட்டும் ஆறுதலாக இருக்காது, பட் இதை கேட்குற உங்களுக்குமே ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த ஜூன் மந்தில் 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்குள்ளே ஷார்ட் லிஸ்ட்டு வந்துடும். அப்படி இல்லாட்டி எப்படி கன்ஃபார்ம் இந்த மந்தில் ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற 2வது விஷயம், பாயிண்ட் நம்பர் 2. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹையர் அஃபிஷியல்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே அவங்களுக்குள்ளே நடக்கிற ஏதோ ஒரு ஈகோ கிளாஷு, இதுதான் ரீசன். ஈகோ கிளாஷ் மீன் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, போட்டி போடக்கூடிய போட்டி மனப்பான்மை, அந்த மாதிரி ஒரு போட்டி சூழல் நிலவக்கூடிய அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஷார்ட் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுற விஷயத்தை வந்து பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்காங்க, கிடப்பில் கிடக்கு. இதனால் பாதிப்படைகிறது அவங்க கிடையாது, பட் கேண்டிடேட்ஸ் தான் பாதிப்படைகிறாங்க, கேண்டிடேட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால் ஷார்ட் லிஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. பிகாஸ் ஒன்ஸ் அங்கே எல்லாமே அங்கே சால்வ் ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி வெப்சைட்டில் அப்டேட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதனால் எப்போ வேணுனாலும் ரிசல்ட் வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், எப்போ வேணுனாலும் ரிசல்ட் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கால்குலேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 10ஆம் தேதி வரை வந்து அந்த சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது இருக்கட்டும். அடுத்து எக்ஸாமினர் பெயிலுக்கு வாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண சொல்லப்பட்ட அந்த டேட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷ் பண்ணப்பட்ட அந்த டேட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 25 டேஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ எக்ஸாமினர் பெயிலுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸை விட இந்த ஓஏ மசாஜுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து கம்மி. கரெக்டு தானுங்களா? அப்போ இந்த ஜாப்ஸுக்கெலாம் இந்த ப்ராசஸ், அதாவது ஷார்ட் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராசஸை அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 70 டேஸ் அல்லது ஒரு 18 டேஸ் தேவைப்படும். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மே 10ஆம் தேதியிலேருந்து, பட் இந்த ஸ்டாஃப்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்லேயுமே ஒர்க்கிங் டியூரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 18 டேஸ் எடுத்துக்கிடுவோம். 17-18 டேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மே 10லேருந்து ஒரு ஜூன் 5 அல்லது ஜூன் 7க்குள்ளே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடலாம், நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த டைமில் ரிசல்ட்டை அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த கால்குலேஷன் படி தான் ஒரு கெஸ்ஸிங்கில் நான் சொன்னது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த மே 10 வந்து சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் டைமிங் முடியுது பார்த்தீங்களா, அந்த டேட்லேருந்து ஒரு 20 நாளுமே சம்மர் வெக்கேஷன், அங்கே ஒர்க்கே நடக்கலை. ஜூன் 2ஆம் தேதி கோர்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து தான் இங்கே ஒர்க் நடக்குது, இந்த ப்ராசஸை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு 18 டேஸ் 70 டேஸ் கணக்கு பார்த்தோம்னா கூட ஜூன் 20 அப்படின்ற ஒரு டைம் வருது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே அப்படியே மேட்ச் பண்ணி, கனெக்டிங் த டாட்ஸ் மூலமாக அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூன் 20 அப்போ ஷார்ட் லிஸ்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் எப்படி இருந்தாலும் ஜூன் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்றத கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ப முடியுது. அப்போ ஜூன் 20ஆம் தேதி ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனாலும் சரி, இல்லை ஜூன் 28ஆம் தேதி அந்த மந்தோட கடைசியில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனாலும் சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் 4 எக்ஸாம் வருது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், அதை ஒட்டி தான் ப்ராக்டிக்கல் வந்து அமைகிறாப்பில் வருது. எப்படின்னா ஜூன் 20 அல்லது ஜூன் 28 இது இந்த டேட்டில் எப்போ ஷார்ட் லிஸ்ட் வந்தாலும் சரி,
குரூப் 4 எக்ஸாமுக்கு முந்தின வாரம் வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸு நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது 1 வீக் பிஃபோராக இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்க, ரிசல்ட் வரவே வராதோ அப்படிலாம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்க. அந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹோப் கொடுக்குற விஷயமா அப்போயே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அக்டோபர் மந்த்து, வித்தின் அக்டோபர் மந்த்து அப்படின்னா அக்டோபர் மந்த்துக்குள்ளே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர்றது, அது மூலமாக நீங்கள் ஜாபில் போய் உட்காருறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஹோப் கொடுத்துருந்தேன். அந்த விஷயத்தில் இப்போயும் மாற்றுக்கிறது இல்லை. கண்டிப்பாக அக்டோபர் மந்த்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட்டு, அது மூலமாக ஜாபில் போகிறது எல்லாமே அந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம்.